நேற்றுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது மேட்சா இல்லை ஐபிஎல் தான் நடக்குதா இல்லை இஏ ஸ்போர்ட்ஸில் எதுவும் கேம் விளையாடிட்டு இருக்காங்களான்னு தெரில. ஏன்னா அந்த அடிக்கிறாங்க. நேற்று டிராவஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தா ஸ்கோர் கண்டிப்பாக 300 தாண்டி இருக்கும். ஏன் இல்லைனா கிளாஸை நின்றுருந்தால் மட்டுமே போதும் 300 தாண்டி இருக்கும். டெல்லிக்கு ஒரே ஒரு நல்லது என்னென்னா திடீர்னு குல்தீப் யாதவ் வந்தார், 3 பேர்த்தையும் அவுட் ஆக்கிட்டார். ஸோ அவர் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நேற்று 300 320 கூட அடிச்சிருப்பாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் 350 ப்ரொஜெக்டட் ஸ்கோர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு விளாண்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 5 ஓவருக்கு 100 அடிச்சிட்டாங்க. 6 ஓவரில் 125க்கு விக்கெட் இல்லாமல் விளாண்டாங்க. இது ஐபிஎல்லையே பார்த்தீங்கன்னா ரெய்னா தான் இதுக்கு முன்னாடி 6 ஓவரில் 100 ரன் அடிச்சிருந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக. அந்த ஸ்கோர் தான் பெரிய ஸ்கோராக இருந்துச்சு. இன்றைக்கி புது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே ரெக்கார்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 277 அடித்தாங்க, அப்புறம் 287 அடித்தாங்க. நேற்று 300க்கு மேலே அடிச்சிருக்க வேண்டியது 266 தான் அடித்தாங்க. ஸோ டெல்லியை துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். டெல்லி யாருமே சரியாக விளாட்ல. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் புதுசாக வந்தவர் மட்டும்தான் கொஞ்சம் அடித்தார். அப்புறம் ஸ்டப்ஸும் வந்தோடனே அவுட் ஆகிட்டார். ரிஷப் பண்ணிட்டு ஒரு 44 அடித்தார். ஸோ 199க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி அடித்தா எஸ்ஆர்ஹெச் எப்படி பீட் பண்ணுறதுன்னே தெரில. ஒவ்வொரு டீமும் எஸ்ஆர்ஹெச்சை பார்த்து பதறிட்டு இருக்காங்க. நிதிஷ் ரெட்டி அவரும் மிடில் ஆர்டர் சூப்பராக விளாண்டார். சபாஷ் அஹமத் அவர் கடைசி வரைக்கும் நின்று ஃபினிஷ் பண்ணார், 54 ரன் அடித்தார். ஸோ ஓவராலாக சன்ரைசர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. நட்ராஜன் 4 விக்கெட் எடுத்தார், மேட்ச்சை ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. பார்ப்போம் இந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ன பண்ணுறாங்கன்னு. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.